திமுக பயம் தான் பணம் கொடுக்குறான். திமுகவுக்கே காய்ச்சல், ஜுரம், அல்சர், கேன்சர் எல்லாம் வந்துதானே திமுக. அதிமுக திமுக இரண்டு பேருமே ஒரு 20,000 கோடி ரூபாயை சொந்த காசு எடுத்து இந்த தேர்தல் நடத்தியிருக்காங்க. அப்போ அதுல எங்க ஜனநாயகம் இருக்கு? பணம் கொடுக்காத வேட்பாளர்னு பார்த்தா எல்லாம் அணில் குஞ்சுகள் தான். அணில் குஞ்சுகள், தற்கூரிகள் யாரும் பணம் கொடுக்கல. ஆனா மக்கள் கூட்டமா யாருக்கு ஓட்டு போட்டிருக்கா? விஜய் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப 2வது இடம் விஜயா இல்ல 3வது இடம் விஜயா? நீங்க இப்ப முதலமைச்சரா இல்லைன்னா கூட அடுத்த தேர்தலில் விஜய் தான் முதலமைச்சர். தலித் ஓட்டு அப்படியே விஜய்க்கு போயிடுச்சு. அப்ப திருமாவளவனுக்கு என்ன ஓட்டு? திருமாவளவன் கட்சியை கலைச்சிட வேண்டியதுதான். அப்போ இப்ப திருமாவளவன் அங்கங்க நிக்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த தொகுதியோட நிலைமை என்னதான் இருக்கும்? எல்லாம் டெபாசிட் போயிருக்கு. நீங்க தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர்கள், வன்னிய வேட்பாளர்கள் அத்தனை பேரும் இந்த வேட்பாளர்கள் பூரா சிறுத்தைய ஆட்டத்திலே சேர்த்துல அவர்கள் பூரா தனித்து விடப்பட்டு விரக்தியா போயிட்டான். தமிழ்நாட்டு அரசியல் திமுக எதிர்த்தா தான் அரசியல். இப்போ விடுதலை சிறுத்தை திமுகவோடு சேர்ந்து திமுகவை ஆதரித்த காரணத்தினால் அழிஞ்சு போச்சு. விஜய், சீமான், விஜயகாந்த், வைகோபாலசாமி, ஜெயலலிதா, அதிமுக இப்படி எல்லா கட்சியும் யாரை எதிர்த்து வளர்ந்த கட்சி? திமுக எதிர்த்தா தான் வளர முடியும். ஆனா அண்ணன் திருமா திமுகவை ஆதரிச்சு காணாம போயிட்டாரு. அழிஞ்சு போச்சு, கட்சி அழிஞ்சு போச்சு. ராத்திரி 1 மணிக்கு ஆளூர் ஷானவாஸ், அதே போல பாலாஜி 2 பேருக்கு 12 மணிக்கு சமாதானப்படுத்திருக்காரு. 2 திமுக கிளம்பி போராட்டாங்க. இப்போ விஜய் இவ்வளவு சதவீதம் வாக்கு வாங்குவாரு அப்படின்னா நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க? இல்ல, எனக்கு தெரிஞ்சு 10 முதல் ஒரு 15% மேல வாய்ப்பு இல்லை. ஏறக்குறைய 75 லட்சம் ஓட்டு, அதுதான் அதிகபட்சம். அதுக்கு மேல ஓட்டை பிரித்தால் திமுக அழிஞ்சு போச்சு, அதிமுக அழிஞ்சு போச்சு. பல அதிர்ச்சிகளை மே 4ஆம் தேதி தமிழக மக்களுக்கு காத்திருக்கிறது. செந்தில் பாலாஜி தான் ஸ்டார் வேல்யூ, ஸ்டார் வேட்பாளர். 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு அவர் தொகுதி. ஆனா அவரே போய் ஓட்டு போடலன்னு சொல்றாங்க. கரூர்ல இருந்து ஓட்டை மாத்திருக்காரு, கோவை தெற்குக்கு மாத்திருக்காரு. அந்த அதிகாரி செந்தில் பாலாஜினா அங்கதான் வெல்டிங் வேலை பார்க்குற ஒர்க் ஷாப் வேலை செந்தில் பாலாஜி நினைச்சு விட்டுட்டான். இவரு தான் செந்தில் பாலாஜினா இவர் ஓட்ட கண்டிப்பா அது எஸ்ஐஆர்ல போயிருக்காரு. எஸ்ஐஆர்ல இருந்து தூக்குனதுனால தான் அவர் போடல. ஆமா, இவர்களுக்கு 1 வருடங்களுக்கு முன்பே விஷன் 200 200 தொகுதி 200 தொகுதியில எல்லா டேட்டாவும் அந்த பெண் நிறுவனத்துக்கு வந்துருச்சு. அவங்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருப்பான். 2 லட்சம் வாக்காளர்களுக்கு 40 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. இதுதான் பெண் நிறுவனத்துடைய விஷன் 200. 100 பத்திரிகையாளர் வேலை பார்க்கறான். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு வழியா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவுக்கு 85.15% பதிவாயிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? கடந்த காலத்தில் நடந்த வாக்குப்பதிவு 70%. அதே 70% இப்ப நடந்திருக்கு. நீங்க 80, 85 இந்த கணக்கு 6.5 கோடி பேர் வாக்காளர்கள் இருந்த பொழுது 70%. 1 கோடி பேர் குறைந்த பிறகு 20% குறைஞ்சி எஸ்ஐஆர்ல குறைஞ்சிருக்கு. அப்போ அதே 70% தானே. 1 கோடி 6.5 கோடி இருக்கும்போது 70%, 5.5 கோடி இருக்கும்போது 85%. அப்போ அதே சதவீதம் தான். இது ஏதோ பெருசா அந்த 30% பேர் வாக்களிக்கவே வருவதில்லை. அவர்கள் அவர்கள் தான் படித்தவர்கள், பண்பாளர்கள், வழக்கறிஞர்கள், டாக்டர்கள், இன்ஜினியர் எல்லாம். ஏன் அந்த வேட்பாளர்கள் மீதும் திமுக அதிமுக மீதும் வெறுப்பு. சரி, விஜய் ஏதாவது பண்ணுவாரான்னா அதை விட வெறுப்பு. விஜயை சுற்றி இருக்கக்கூடிய லாட்டரி அதிபர்கள், மார்டின், அரசியலே தெரியாத புஷி, இப்படி இந்த நம்பிக்கையை அவர்களால் பெற முடியல. அப்படி அவர்களுடைய நம்பிக்கையை பெற்றிருந்தால் 100% வாக்காளர் ஓட்டு போட்டு. இது அப்படி அல்ல. இருந்தாலும் திமுக இந்த 70% இப்ப பதிவாகனா 80-85% வாக்காளர்களை திமுக நீங்க ஓட்டுக்கு 1000 ரூபாய் குறைந்தபட்சம் கொடுத்துருக்காங்க.
திமுக மட்டும் கொடுக்கல இல்லையா, எல்லாருமே தானே கொடுத்திருக்காங்க. எல்லாரும் கொடுக்கல. திமுக கொடுத்ததினால் அதிமுக கொடுத்துருக்கு. இப்ப இல்ல திமுக அந்த தப்பு பண்றாங்கன்னு தெரியுது, எதுக்கு அதிமுக அதை கொடுக்கணும்? கொடுக்கலன்னா அதிமுக ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டான். அப்ப பயம் இருக்குன்னு பயம் இருக்கு, பெரிய பயம் இருக்கு. திமுக பயம் இருந்தா பணம் கொடுக்குறான். திமுகவுக்கே காய்ச்சல், ஜுரம், அல்சர், கேன்சர் எல்லாம் வந்துதானே திமுக. அந்த முதலியார் இளைஞர் யாரு, சபரீசன் தான் இந்த கருணாநிதியை விட கிரிமினல் சபரீசன் தான். இவர்களுக்கு ஒரு வருடங்களுக்கு முன்பே விஷன் 200, எங்களுடைய பார்வை 200. என்ன 200 தொகுதி, 200 தொகுதியில எல்லா டேட்டாவும் அந்த பெண் நிறுவனத்துக்கு வந்துருச்சு. வந்த பிறகு போன் நம்பர் வரைக்கும் வந்துருச்சு. அவளுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருப்பான். எவ்வளவு? 2000 ரூபாய். ஒரு தொகுதிக்கு 2000னா 2 லட்சம் வாக்காளர்களுக்கு 40 கோடி ரூபாய் கொடுத்துருக்கு. இதுதான் பெண் நிறுவனத்துடைய விஷன் 200. இதுக்கு தான் 100 பத்திரிகையாளர் வேலை பார்க்கிறான். 100க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் இந்த கரப்டடு அரசியலுக்குள்ள போயிட்டான். 50 பேரு பெண் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறான். 50 பேர் யாரு, ஆதவ அர்ஜுனாவுடைய வாய்ஸா காமல்ல வேலை பார்க்கிறான். இந்த மூளைய இந்த கிரிமினல் வாக்காளர்கள் பணம் கொடுக்கக்கூடிய இந்த கிரிமினல் வேலைக்கு பத்திரிகையாளர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். அதுதான் பெரிய வேதனை. ஏன் அவ்வளவு வேலை பார்க்கறான், வேலை பார்த்தா அவனுக்குள்ள டேட்டா என்ன, இவனுக்கெல்லாம் பணம் கொண்டு சேருது. ஒரு தொகுதிக்கு 50 கோடி ரூபானா இப்ப 200 தொகுதிக்கு எவ்வளவு, 1000 கோடி. திமுக அதிமுக முதல்ல திமுக பத்தி சொல்றேன். அப்ப ஒரு தொகுதிக்கு 50 கோடி ரூபானா 10 தொகுதிக்கு 500 கோடி ரூபாய், 100 தொகுதிக்கு 5000 கோடி, 200 தொகுதிக்கு 10,000 கோடி. 10,000 கோடி ரூபாய் திமுகவுடைய பட்ஜெட். அதிமுக அதே 10,000 கோடி. அதிமுகவும் இவர் 2000 கொடுத்தா நம்ம 2000 கொடுக்கணும். செந்தில் பாலாஜி தான் ஸ்டார் வேல்யூ, ஸ்டார் வேட்பாளர், 5000 ரூபாய் கொடுத்துருக்கு அவர் தொகுதிக்கு. ஆனா அவரே போய் ஓட்டு போடலன்னு சொல்றாங்க. அவர் ஓட்ட அவரே போடலன்னு சொல்றாங்க. அவருக்கு கரூர்ல இருந்து ஓட்ட மாத்தி இருக்காரு, கோவை தெற்குக்கு மாத்தி இருக்காரு. மாத்துறதுல ஏதோ அவன் அந்த அதிகாரி செந்தில் பாலாஜினா அங்க ஏதாவது வெல்டிங் வேலை பார்க்கிற ஒர்க் ஷாப் வேலை செந்தில் பாலாஜி நினைச்சு விட்டுட்டான். இவருதான் செந்தில் பாலாஜினா இவர் ஓட்ட கண்டிப்பா அது எஸ்ஐஆர்ல போயிருக்காரு. எஸ்ஐஆர்ல இருந்து தூக்குனதுனாலதான் இருந்து போடல. ஆமா. அப்போ 5000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கோவை தெற்குல இருக்காங்க. 6 ஓட்டு இருந்ததுங்க. 6 ஓட்டு 30,000 ரூபாய் கொடுத்துட்டாரு. எவ்வளவு? 30,000. அத்தனை பேர் எங்க இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆளுங்கெல்லாம் கரூர்ல இருந்து வந்த ஆளுங்க. கோயம்புத்தூர்காரன் ஒரு ஆளு இல்லை, அத்தனை பேரா கரூர்ல இருந்து. ஒரு ஓட்டுக்கு 5000னா 1 லட்சம் ஓட்டுக்கு 50 கோடி ரூபாய். 2 லட்சம் ஓட்டுக்கு 100 கோடி ரூபாய் கோவை தெற்கு கொடுத்திருக்காரு. அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த தொகுதியில வேலுமணி தான் பெரிய ஆதிக்கம். அதாவது தெற்கு வடக்கு. வேலுமணி என்ன பண்றாரு, கோவை தெற்கு, கோவை வடக்குல வானதி சீனிவாசன் நிற்பதற்காக அம்மன் அர்ஜுனன் ஒரு அதிமுக கரண்ட் எம்எல்ஏ, அவரை கோவை வடக்கில் நிறுத்துறாரு. தெற்குல யார் நிறுத்துறாங்க, வானதி சீனிவாசனை. நீங்க பாஜகவும் அதிமுகவும் நீங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆகி போச்சு. இப்போ செந்தில் பாலாஜி கோவை தெற்குக்கு வந்த பிறகு கோவை வடக்குக்கு யாரை தூக்கி போடுறாங்க, வானதி சீனிவாசனை. தெற்குக்கு அம்மன் அர்ஜுனன் தான் வேட்பாளர். அப்போ பாஜகவுக்குள்ள பெரிய செல்வா, பாஜக எந்த தொகுதியில நிக்கணும்னு விரும்புதோ அந்த தொகுதியை அதிமுகவே வாபஸ் வாங்கிது. இது தேர்தல் உடன்பாடு வர்றதுக்கு முந்தி. அதே போல இன்னொரு செய்தி என்னன்னா, புதுக்கோட்டையில ஹெல்த் விஜயபாஸ்கர் அவருடைய கான்ட்ராக்ட் ஒர்க்கு, லஞ்சம், லாவண்யம், ஊழல் எல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் அவருடைய அக்கால் கணவர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் தான் புதுக்கோட்டையில பாஜக வேட்பாளர். எந்த கட்சிக்கு? பாஜகவுக்கு. மச்சான்
அதிமுக முன்னாள் மந்திரி இவரு மச்சான் புதுக்கோட்டை வேட்பாளர். எப்படியா பாஜக கூட போய் மச்சானுக்கு சீட்டு வாங்கின? பாஜக லஞ்ச லாவணியம் ஊழல்லாம் இல்லாத கட்சின்னு சொல்லிட்டு இருக்கும்ல. அப்போ பாஜக வேட்பாளரா, புதுக்கோட்டை வேட்பாளரா ஹெல்த் விஜயபாஸ்கர் முன்னாள் மந்திரியினுடைய சொந்த மச்சான். எப்படி பாஜக டெல்லி வரைக்கும் செல்வாக்கு பயன்படுத்தி காசை கொடுத்து, காசுனா 1500 இல்ல கோடிகள் தான் கொடுத்து ஹெல்த் விஜயபாஸ்கருடைய மச்சான எந்த கட்சி எம்எல்ஏ ஆக்குறாரு? பாஜக எம்எல்ஏ. இப்படித்தான் தமிழ்நாடு முழுக்க. அப்போ அதிமுக திமுக இரண்டு பேருமே ஒரு 20,000 கோடி ரூபாயை சொந்த காசு எடுத்து இந்த தேர்தல் நடத்தியிருக்காங்க. அப்போ அதுல எங்க ஜனநாயகம் இருக்கு? இதுல பணம் கொடுக்காத வேட்பாளர்னு பார்த்தா எல்லா அணில் குஞ்சுகள் தான். அணில் குஞ்சுகள், தற்கூரிகள். யாரும் பணம் கொடுக்கல. ஆனா மக்கள் கூட்டம் கூட்டமா யாருக்கு ஓட்டு போட்டிருக்கா? விஜய் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப 2வது இடம் விஜயா இல்ல 3வது இடம் விஜயா என்பதுதான் இப்ப தேர்தல் ரிசல்ட். என்ன காரணம்னா பணம் வாங்காத அத்தனை பேரும், அதாவது தலித் ஓட்டு அப்படியே விஜய்க்கு போயிடுச்சு. அப்ப திருமாவளவனுக்கு என்ன ஓட்டு? திருமாவளவன் கட்சியை கலைச்சிட வேண்டியதுதான். அப்போ இப்ப திருமாவளவன் அங்கங்க நிக்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த தொகுதியோட நிலைமை என்னதான் இருக்கும்? எல்லாம் டெபாசிட் போயிடும். வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. வெற்றி பெறுவதற்கு எனக்கு தெரிஞ்சு அத்தனை தலித் மக்களும் ஓட்டு தான் விஜய்க்கு வந்த ஓட்டு. திமுக வேட்பாளர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க போய் உங்க ஊர்ல இருக்கிற தலித் தோட்டத்தை தடுத்து நிறுத்துங்க. நீங்க திமுக கூட நீங்க ஒண்ணு தேர்தல் வேலை செய்ய வேண்டான்னு நீங்க தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர்கள், வன்னிய வேட்பாளர்கள் அத்தனை பேரும், வன்னியர், உடையார், இந்த வேட்பாளர்கள் பூரா சிறுத்தைய ஆட்டத்திலே சேர்த்துல, சிறுத்தைய கூட்டத்திலே சேர்த்துல, ஆட்டத்திலும் சேர்த்துல, கூட்டத்துல அவர்கள் பூரா தனித்து விடப்பட்டு விரக்தியா போயிட்டான். இந்த நிலை என்ன காரணம்னா, தமிழ்நாட்டு அரசியல் திமுக எதிர்த்தாதான் அரசியல். இப்போ விடுதலை சிறுத்தை திமுகவோடு சேர்ந்து திமுகவை ஆதரித்த காரணத்தினால் அழிஞ்சு போச்சு. திமுக எதிர்த்தா வளரலாம். உதாரணத்துக்கு விஜய், நேற்று வந்து சீமான், விஜயகாந்த், வைகோ பாலசாமி, ஜெயலலிதா, அதிமுக, இப்படி எல்லா கட்சியும் யாரை எதிர்த்து வளர்ந்த கட்சி? திமுக எதிர்த்தா தான் வளர முடியும். ஆனா அண்ணன் திருமா திமுகவை ஆதரிச்சு காணாம போயிட்டார். அழிஞ்சு போச்சு, கட்சி அழிஞ்சு போச்சு. ராத்திரி 1 மணிக்கு ஆளூர் ஷானவாஸ், அதே போல பாலாஜி, 2 பேருக்கு 12 மணிக்கு சமாதானப்படுத்திருக்காரு. 2 திமுக கிளம்பி போறேன்ட்டாங்க. 2 பேரும் நான் திமுக கிளம்பி போறேன். இல்ல ஏற்கனவே திமுக பக்கம் தானே இருக்காரு. என்ன அடையாளத்தில் இருக்காரு? என்ன அடையாளம்? விசிக அடையாளம். இப்ப விசிக அடையாளமே வேண்டாம், திமுக போறேன், அங்கேயே போறேன்ட்டார். இல்ல அப்படி போயிடாங்க. இப்போ முதன்மை செயலாளரா பெரிய பதவி கொடுத்துருக்கு. பிளாக்மெயில் பண்ணாதானே பதவி கிடைக்கும். SS பாலாஜி பொருளாளர், அந்த கட்சியினுடைய பொருளாளர். இப்படி தமிழ்நாட்டு அரசியல் ஏறக்குறைய இந்த 23 தேர்தல், 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் வருகிற பொழுது பல கட்சி காணாம போயிடும். சீமான் காணாம போயிடுவார். திருமாவளவனுடைய கேள்விக்குறியாயிரும். இப்பவே அவனுக்கு கட்டுப்படுறது இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல விசிகாவுடைய நிலைமை பரிதாபம். 8 தொகுதி தோத்து பிரேமலதா கட்சி என்ன ஆகும்னே தெரியல. விருத்தாச்சி அந்தம்மா ஜெயிக்க முடியாது. இப்படி ஒரு மிகப்பெரிய பல அதிர்ச்சிகளை எப்போ மே 4ஆம் தேதி தமிழக மக்களுக்கு காத்திருக்கிறது. இப்போ வந்து 85% இல்ல 70% நீங்க சொல்றீங்க. எதை வச்சு சொல்றீங்க? அந்த 70% தான் இங்க ஓட்டு இருக்கு, 84 85 கிடையாது அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க? நான் முதல்ல தெளிவா சொன்னேம்மா, நீ கவனிக்கல. அதாவது இல்ல கவனிச்சேன். 5 இப்ப 6.5 கோடி ஓட்டு இருக்குல்ல, 6.5 கோடி ஓட்டை 70% போடுங்க. எவ்வளவு வருது? அதே வாக்கு தான் இப்ப விழுந்து. அப்ப எதற்கு எலெக்ஷன் கமிஷன் அப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கோன்னு சொல்றேன். இல்லம்மா, அதாவது SIRல 1 கோடி ஓட்டு போச்சல்ல, SIRல 1 கோடி போய் 6.5 கோடி எவ்வளவு இருக்கு? இப்போ எவ்வளவு இருக்கு? 5.5 கோடி தான் இருக்கு. 5.5 கோடியில் 85 6.5 கோடி 70 தானே. புரியுதா? 50 பேர் நிக்கிறாங்க. 50 பேர்
செய்கிற வேலைக்கும் 50 பேர்ல 10 பேர் குறைச்சி 40 பேர் செய்கிற வேலைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசங்கள் இருக்கு. அப்புறம் அதுதான் 1 கோடி வாக்காளர்களை எஸ்ஐஆர்ல காணாம போயிட்டாங்க. ஆனா எல்லாருமே சொல்றாங்கல்ல எஸ்ஐஆர்னாலதான் இப்ப இவ்வளவு தூரம் வாக்குகள் அதிகரிச்சிருக்கு, எல்லாருமே அதனாலதான் போய் போடுறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இல்ல போயிட்டு இல்ல இருக்குல்ல. அது நீங்க அது மூளை பிறண்டவர்களுடைய பேச்சு. நான் என்ன கேட்கிறேன், 6.5 கோடி பேர் இருக்கும்போது 70% பேர் ஓட்டு போட்டாங்கல்ல. அப்போ அந்த 1 கோடி பேர் ஓட்டு போட்டானா இல்லையா? 1 கோடி பேர்ல 70 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. சொல்ல புரியுதாமா? போன தேர்தலில் 70% ஓட்டு போடா இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அது காணா போன 1 கோடி பேர்ல எவ்வளவு ஓட்டு போட்டிருக்கான்? 70 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. இப்ப அது 70 லட்சம் இல்ல, அப்ப 5.5 கோடியில் இருந்துதான் 80% ஆயிருக்கு. இப்ப தெளிவா புரியுதா? புரியுது. இதுதான் போன முறை ஓட்டு போட்ட 70 லட்சம் பேர் இப்ப இல்ல. இந்த 5.5 கோடியில ஓட்டு போட்டது 80% வந்திருக்கு. அவ்வளவுதான். இப்போ வாக்கு இலக்கு என்பது பழைய தேர்தல் என்ன நடந்ததோ அதே அதான் இப்போ நடந்திருக்கு. பெருசா பாண்டிச்சேரியில 94% ஓட்டு போட்டாங்க அப்படிலாம் இல்லைங்க. அப்படிலாம் இங்க இல்லை. இப்ப விஜயின் வருகை வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை சந்திச்சிருக்காங்க. விஜயின் வருகையினாலதான் இந்த எலெக்ஷன்ல அதிகமான ஓட்டும் சரி, எல்லாத்தையுமே வாக்குகள் வித்தியாசத்துல அதிகமா அவருக்கு தான் எல்லா வாக்குகளும் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலா ஒரு பேச்சு போயிட்டு இருக்குல்ல, அது உங்க பார்வை எப்படி? இல்ல 2 விஷயம் நீங்க மறுபடியும் திருப்பி கேட்குறீங்க. வாக்குப்பதிவு என்பது சராசரியா நடப்பதை போல நடந்திருக்கு. ஆனால் இதுல போன தேர்தலில் விஜய் இல்லை. இந்த தேர்தலில் அதிமுக, திமுக, சிறுத்தை, பாமக எல்லா கட்சிகளும் இருக்கிற இளைஞர்கள் பூரா எங்க போயிட்டான்? விஜய்க்கு போட்டிருக்கான். பணம் வாங்கியும் போட்டிருக்கான், வாங்காமையும் போட்டிருக்கான். இதுதான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம். திமுக எல்லா ஓட்டுக்கும் 2000 கொடுக்குது. திமுக காரன் அதிமுக கொடுக்குறான். திமுக யார் இருக்கா எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துரு, எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துரு. அதிமுக யார் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் பணம் போட்டா போட கவரை கொண்டு எல்லாத்துக்கும் கொடுத்துரு. இப்படித்தான் 40 கோடி ரூபா 50 கோடி ரூபா இறைக்கப்பட்டது. ஆனால் இதை தாண்டி சில தொகுதிகள் இப்போ ஆதவர்ஜனா தொகுதி பணம் கொடுத்துருக்காங்க. ஆதவர்ஜனா தொகுதியில் அவருக்கு ஆதவர்ஜனாக்கு என்னன்னா ஒரு வேளை முதலமைச்சர் ஆகிட்டான விஜய், நம்ம தோத்து போயிட்டோம்னா நம்ம அரசியல் வாழ்க்கையை முடிச்சு போச்சு. அதனால அவர் ரகசியமாக பணம் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் எதிர்த்து நிற்கிற அண்ணா நகர் கார்த்திகேயன் சபரீசனோட நெருங்க, சபரீசன் அங்கே வேலை பார்த்தார். அப்போ அவங்களுக்கு ஒரு 500 கோடி 1000 கோடியில் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால எப்படியாவது ஆதவர்ஜனா தோக்கடிக்கணும், இதுக்கு தான் சபரீஸ் அங்கே இறங்கி வேலை பார்த்தார். அப்போ கடைசி நேரத்தில் என்ன பண்ணார் ஆதவர்ஜனா, பணம் கொடுக்கலைன்னா நம்ம டெபாசிட்டே போயிடும். அதனால ரகசியமாக பணம் கொடுக்குறது அப்போ ரகசியம் தானே, எல்லாத்துக்கும் பணத்தை சேர்த்தாச்சு. திமுகவை பொறுத்தவரை 234 தொகுதியிலையும் பணம் கொடுத்துருக்காங்க. அதிமுகவும் 234 தொகுதி பணம் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு ஒரு பிரபலமான பத்திரிக்கை, ஒரு 75 வருஷ பத்திரிக்கை, புலனாய்வு பத்திரிக்கை, அதை விஜய் விலைக்கே வாங்கிட்டார். விலைக்கு வாங்கிட்டு 189 சீட்டு ஜெயிக்கும்னாரு. எந்த பத்திரிக்கை? ஜூனியர் படம் தான். 189 சீட் ஜெயிக்கணும் 3 கோடி ரூபா ஜூனியர் படம் கொடுத்ததுனால இந்த செய்தியை பெருசா போட்டாங்க. 189 190 சீட் ஜெயிக்கும்னா அதிமுக கட்சியை கலைச்சிடலாம், திமுக கட்சியை கலைச்சிடலாம். அதிமுக பூரா கட்சியை விட்டுட்டு நேர வேற கட்சிக்கு போயிடலாம். அப்படிலாம் இல்லை. விஜய் எடுத்தோடனே 189 இந்த நாட்டில் புரட்சி நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கோம்? புரட்சி, கீபா புரட்சி, சீன புரட்சி, ரஷ்ய புரட்சி கேள்விப்பட்டிருக்கணும். அது போல நடந்திருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு பிரமையை ஊடகங்கள், விலைக்கு வாங்கப்பட்ட ஊடகங்கள் பிரமிப்பை ஏற்படுத்தியது. இப்போ விஜய் வந்து இவ்வளவு சதவீதம் வாக்கு வாங்குவாரு அப்படின்னா நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு 10 முதல் ஒரு 15% மேல வாய்ப்பு இல்லை. 10 to 15. 15%னா 5.5 கோடியில் ஏறக்குறைய 75 லட்சம் ஓட்டு. அதுதான் அதிகபட்சம். அதுக்கு மேல ஓட்டை பிரித்தால் திமுக அழிஞ்சு போச்சு, அதிமுக அழிஞ்சு போச்சு. ஏன்னா பிரதான கட்சி ரெண்டுமே பிரதான கட்சி. அப்போ
இந்த பிரதான கட்சியிலிருந்து ஓட்டை எடுத்தால் அந்த பிரதான கட்சி காணாம போயிடும். பிரதான கட்சி காணாம போயிடும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அப்போ விஜய் 15, 20, 25, 30னா எங்கிருந்து எடுக்க முடியும்? ஆந்திராவில் தான் எடுக்க முடியும், இல்லை கேரளாவில் எடுக்க முடியுமா? இங்கிருந்து தான் எடுக்க முடியும். அப்போ ஒன்று முதல்ல திமுக ஒழியும், திமுக ஒழியும். இப்போ விசிக ஒழிஞ்சே போச்சு. விசிக ஓட்டு தான் விஜய் வாங்கின ஓட்டு. வன்னியர் இளைஞர்கள் ஓட்டும் வந்துருச்சு. அப்போ இது இல்ல அடுத்ததா அதான் கேட்க போறேன். எந்த தரப்பினரோட ஓட்டு வந்து விஜய் அதிகமா வாங்கியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? வன்னியர் ஓட்டுமா? வன்னியர் இளைஞர்கள், தலித் இளைஞர்கள், புது வாக்காளர்கள், அதாவது 30 வயதுக்கு உள்ள இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அதை போன முறை சீமானுக்கு போட்டாங்கல்ல ஒரு 7%, அது பூரா அப்படியே விஜய்க்கு வந்துருச்சு. அப்போ என்னுடைய கணக்குப்படி 5, 5, 5, 3, 5, 15% ஓட்டை விஜய் வாங்கினார்னா மாபெரும் வெற்றி. திமுக அதிமுகவை விட இதுதான் மாபெரும் வெற்றி. அந்த வெற்றி தான் நீங்க இப்ப முதலமைச்சரா இல்லைன்னா கூட அடுத்த தேர்தலில் விஜய் தான் முதலமைச்சர். இப்ப எடப்பாடி பட்டியல் போட்டுட்டு இருக்காரு, யார் அமைச்சரவை பட்டியல், யார் யார் அமைச்சரவை சேர்த்தலாம், யார் யாரை கழிக்கலான்னு. யாரை சேர்த்தலாலும் யாரை கழிச்சாலும் தயவுசெய்து ஐயா எடப்பாடி அவர்களே ஹெல்த் விஜய் பாஸ்கருக்கு மட்டும் கொடுத்துடாதீங்க. ஏன் மைதா மாவுல மாத்திரை வருது, பல ஆயிரம் கோடி கொள்ள அந்த மாடு பாவம். எப்படின்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு மாடு வாங்கி ஜல்லிக்கட்டில் விடுறாரு, வாடி வாசல் திறந்து உடனே அப்படியே விழுந்து சாவுது. பாவம், எவ்வளவு பாவம் பாரு. அதே போல் அவருடைய ரகசியங்களை பூரா தெரிஞ்ச டிரைவர் நேராக போய் மரத்தில் போய் செத்து போயிடுறாரு. இதெல்லாம் அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை. ஏதோ ஒண்ணு இயற்கை உங்களை பழி வாங்கியே தீரும். ஏன்னா உயிர் காக்கும் மருந்துகள்ல அதுலயே போலினா. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அப்படியே யாரும் அதை பத்தி ஒரு சகோதரி, உங்களை போல ஒரு சகோதரி தான் போட்டிருக்கா. அரசு மருத்துவமனையில் குழந்தை பிரசவத்தை நீங்க அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அந்த அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு சாக்கு தைக்கிறத போல அதை மனுஷ உடலை தைக்கிறாங்க. அந்த ஊசி, எந்த ஊசி? மரத்து போகிற குளோரோஃபார்ம் ஊசி போடப்படாமல் சாக்கு தைக்கிறத போல தைக்கிறாங்க, அவ அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ கண்ணீரோடு வந்திருக்கு. பாத்தீங்களா? அது பார்த்தேன். ஆனா இப்போ இது வந்து தமிழ்நாட்டில் வந்து இத்தனை குழந்தை பிறகுறதுக்கு முன்னாடி 3ஆவதா ஒரு குழந்தைக்குமே அவங்க போனாங்கன்னா அதையுமே ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே. அப்போ இங்க மக்களுக்கான அரசியலே இல்லை. கேரளாவில் பேச முடியுமா? ஆந்திராவில் பேச முடியுமா? பஞ்சாப்ல பேச முடியுமா? இந்த தமிழனுக்கு எவ்வளவு அரசியல் அறியாமையில் கிடக்கிறான் பாரு. கேரளாவில் 50 பேர் கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிட்டு போயிடுவான். அந்த டாக்டரை ஆப்ரேஷனே பண்ணிடுவான். டாக்டர் எல்லாத்துக்கும் ஆப்ரேஷன் பண்ணுவான். இங்கிருந்து போற ஒரு 50 கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் என்ன பண்ணுவான்? டாக்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுவான். இங்க அஜித் குமார் அடிச்சே ஓடுறானுங்க. ராத்திரி பூரா மரணம் ஓடம் கத்திட்டே இருக்கான். 50 ஆம்பளை அந்த ஊர்ல ஆளே இல்லை. திருப்பவனம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல 50 ஆண்மகனே இல்லை. சாத்தாங்குளத்துல பென்னிஸ் ஜெயராஜ லாக்கப்லயே அடிச்சு கொண்டு என்ன செல்போன் கேட்கறான், வேற ஒண்ணு போலீஸ்காரன். அப்போ இங்க அரசியலே இல்லை. அதிமுக அரசியல் இல்லை, திமுக அரசியல் இல்லை. அதனால அந்த மக்கள் பூரா யார்கிட்ட போறான்? விஜயண்ணான்னு பெண்கள்லாம் கத்துக்கிற பொழுது ஏதாவது இந்த திமுக ஒழியாதா, இந்த அதிமுக அழியாதான்னு மக்களுடைய விருப்பம்தான் அந்த கோரிக்கை.